எல்லாம் இந்த ஆட்டு சங்கதி தான். எங்கள் அப்பா ஆட்டை பற்றியே பேச மாட்டேறா. திருவிழாக்கு 2 நாள் தான் இருக்குது. என்னன்னு கேட்போம் தான் உங்களை ஒரு 8 வர சொன்னேன். 2 நாள் வச்சு 2 நாள் குஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க வேமா போய் பேசி வாங்கிட்டு வருவோம். அதான் மாப்பிள்ள நானும் சொல்கிறேன், வா போ. 1 2 ஐ ஜாலி வெள்ளிக்கிழமை. சரி முள்ளு குத்துன்னு செருப்பு போட்டால் செருப்பு உள்ள முள்ளே நம்மளை குத்துது. சரி சரி என்ன செய்யுதா சாமி. ஆட்டோ பார்த்துக்க. நான் வெயிலாக இருக்க நேரில் போய் உட்காடுறேன். சரியா போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். யாராவது இந்த உச்சி வெயிலையும் இப்படி இந்த நடந்து நிற்கிறேன். என்னப்பா நீ என்னப்பா இந்த பக்கம்? அட நீ எங்கண்ணா இங்க? போனேன், வெயில் தாங்க முடியல, அதான் கொஞ்சம் உட்காரணும், உட்காந்துட்டு நல்லா உட்காந்துட்டேன். சரிண்ணே. இப்போதானே கோயிலில் பூஜை முடிஞ்சு இப்போதானே வரேன். அப்படியா? சரி சரி. இதானே பிரசாதம் சாப்பிட்னேன். அட இருக்கட்டுப்பா, வீட்டுக்கு கொண்டு போப்பா. இல்லைண்ணே சாப்பிட்டேன் சாப்பிட்னேன். சரி சரி.
ஏன்னா இங்கே வைக்கிற? இருக்கட்டுப்பா, வெயிலில் வந்தால் கொஞ்சம் கலப்பாக இருக்கு. சரிண்ணே, அப்புறமா வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறோம். சரிண்ணே. ஆமாம். அங்கே என்னப்பா பார்க்குற? இன்னும் தெரியல, பக்கத்தில் வரட்டும், பார்ப்போம் யாருன்னு பார்ப்போம். அண்ணா பிள்ளை ஆகிட்டு வந்து சாப்பாடு கொடுங்க. இந்தாம்மா, நாங்களே வெயில் தாங்காம நிழல்ல வந்து உட்காந்துருக்கோம், உனக்கு சாப்பாடு வைக்கிறா? போமா. ஐயோ சரியா. காசு வேணாண்ணே, சாப்பாடு இருந்தால் கொடுங்க. என்ன காரியம் என்ன பண்ண பார்த்த? ஏப்பா பிரசாதத்தை எடுத்து அந்த ஆளுகள் கொண்டு போய் கொடுக்குற? அதனால என்னப்பா? அண்ணே தெய்வ குத்தமாகி போயிரும்ண்ணே. யார்ப்பா நீ வேற என்ன அண்ணே உனக்கே தெரியாதானே பாப்பா இதெல்லாம்? அங்கிட்டு. ஆமாம் இதானே நீ வேற அண்ணே பிரசாதத்தை கொண்டு போனேன். என்ன பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு இந்த ஆளே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னத்தப்போ. என்ன மாமா, கட்டப்பையில் காயெல்லாம் நிறையா இருக்கு. ஆமாம்ல, 15 வருஷத்துக்கு பிறகு வர்ற திருவிழா அது. சரி, ஊருக்குள்ள பெரிய லெவலில் நம்ம இருக்கோம், ஒரு கலக்க வேண்டாமா? சூப்பர் மாமா, பண்ணிடலாம். நீ என்ன சொல்கிற மாப்பிள்ள? இல்லை, இந்த ஊர் டெவலப்மெண்ட்டே ஆகலை. மாப்பிள்ள என்ன டெவலப்மெண்ட்னா என்ன? கூலிங் கிளாஸும் பேண்டும் போட்டு வந்துட்டா டெவலப்மெண்ட்டா? இல்லைங்க, ரோடு கூட இன்னும் போடாமல் இருக்கானுங்களே, அதனால கேட்குறேன். மாப்பிள்ள எல்லாருக்கும் சொல்லியிருக்கான், மதுரையில் மாமா வீட்டுக்கு சொல்லியிருக்கேன். சரி மாமா. இங்கே கொண்டாங்குடுத்தா வீட்டில் எல்லா தகவல் சொல்லியிருக்கான். சரி, ஓகே. இந்த ட்ரிப்பு கலைக்கு போடுவோம், விடுங்க. அதனால பையலண்ணே, ஏண்டா கிறுக்குப்பட, ஊருக்குள்ளே திருவிழா நடக்குது, இன்னும் 2 நாளில் திருவிழா வரப்போகுது. அவன் இப்போ ஊருக்குள்ளே எவ்வளோ பங்கு நடத்திக்கிட்டு இருக்கான். நீ என்ன அப்படி இருக்கு? ஐயா பெரிய செத்து கிடக்குறாரு, எப்படி நடக்கும்? இல்லைங்க, என்ன ஊருக்குள்ள யாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, நீங்க என்ன சிரிச்சிட்டு வரீங்க? நீ வேற மாப்பிள்ள, அவன் ஒரு லூசு பைய, அவன் பேச்சை கட்டுக்கிட்டான். போன வாரம் அப்படித்தான் ரஜினிகாந்த் வந்திருக்காருன்னு சொல்லி ஊரே திரண்டு போய் அங்கே நாங்கள் போய் பார்த்தா கடைசியில் ரஜினிகாந்த் வரல, ஒன்றும் வரல. அவன் பேச்செல்லாம் நம்ப முடியாம. அப்படியா? மென்டலா அவரு? ஆமாம் மாப்பிள்ளங்கிறேன். நடக்குதா?
டேய் நீங்களா இங்கே இருக்க கூல் பழையா உன்னை பார்த்தா கிழவன் கிடா கொடுப்பான் அந்த பையனை பார்த்தா கூட கொஞ்சம் இறக்கம் வரும். அதுவும் சரிதான் அப்பல கிழவனுக்கு பேர மேல கொஞ்சம் பாசம் அதிகம் தான். போற போக பார்த்தா கிழவன் உங்க அண்ணன்ட்டே ஆட்டெல்லாம் தூக்கி கொடுத்துருவான் போல. என்ன பங்காளி? ஆமாயா முந்தா சண்டையில கூட அதான் பேசிக்கிட்டாங்க. எல்லா கிடவும் மொத்தமா போயிருமோ அப்படியா பேசுறீங்க? போய் பேசதானே பங்காளி போறோம். போய் பேசுவோம். கிழவன் என்ன முடிவுல இருக்கான்னு பேசினாதானே தெரியும். பேசுவோம். ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வருவோங்கிறேன். உங்களுக்காக தான் பாக்குறேன். நீ ஊன்னு சொன்னா கிழவனையும் தூக்கிடுவேன் ஆட்டையும் தூக்கிடுவேன். போய் பேசுவோம்டா. திருவிழாக்கு ஆடு வேணும்னு சொன்னா அந்த ஆள் பாட்டுக்கு எனக்கு என்ன ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டாரு. கேட்பேன் போய் 4 பேர் போய் கூட்டு போய் கேட்பேன். உங்க தம்பி அப்பா கேட்பேன். பிடிச்சி வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஆட்டை பிடிச்சி ஓடிட்டு வந்துடுவோம். இல்ல எல்லாத்தையும் அந்த பையனுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. விடுறது விட முடியாது. கூட்டு போய் கேட்பேன். கேட்க வேணாம். என்னத்த 4 பேர் நம்ம போய் தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். ஐயா இவங்க எல்லாம் குறுக்கால நிக்கிறாங்க. இன்னைக்கு விளங்கின மாதிரி எதனால வந்திருக்காங்க? ஏய் என்னடா வார்த்தையெல்லாம் தடிக்குது. எங்கடா எங்கே போனா உனக்கு என்னடா? என்ன பார்க்கணுமா இப்ப? நடந்து போகும்போது புல்லு தடுக்குறாங்க. தண்ணியோட போறாங்க. தடுக்குன்னு சொல்லு. தேவையில்லாம கை நீட்டி பேசிட்டு இருக்காத. கை நான் நீட்டி எங்க அப்பனை பார்க்க வரேன். உனக்கு தேவையில்லை. என்ன ஆடு உனக்கு? நான் வந்து உன்னை பார்க்க வரல. அப்பனை பார்க்க தான் வந்திருக்கேன். எங்க அப்பா இருக்க வேண்டாம் பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் செத்துருவேன்டா. செத்ததுக்கு அப்புறம் நீ ஆட்டுக்குடி எப்படி தூக்குறேன்னு பாக்குறேன். விட்டுட்டு இருந்ததெல்லாம் போதும். நான் சுத்தப்பட்டுல இருந்து ஆனா இருக்கலையா முடிச்சு விட்டுருவோம். இதுக்கு மேல என்ன பங்காளி பொறுமையா இருக்குது. உனக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். எங்க அங்கே கொள்ளையில ஐயா பத்தா என்ன சொல்றாங்க வாங்கயா ஐயா. அப்பன் செத்துக்கு இருக்கிற ஆட்டுக்காண்டி அடிச்சுட்டு இருக்கிற அவர்
எத்தா அப்பான ஒழுங்காக பார்த்துக்க முடியல, காலையிலே வெள்ளையும் சொல்லியுமா வந்துட்டாங்க எப்படி? ஆட்டுக்காட்டி காலையில் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ஆட்டு தூக்க போகிறாங்களா அப்பனை தூக்க போகிறாங்களா பார்ப்போம். எங்கள் அப்பா இருக்க வேண்டாம் பிரச்சனை, இன்னைக்கெல்லாம் செத்துருவேண்டா. நல்லா மேய்ஞ்சிக்க, 2 நாள் டைம் இருக்குது. கருப்பிலுக்கு விட்டணும், நல்லா மேய்ஞ்சிக்க. ஐயா அடங்கிட்டு விரட்டி ஓட்டும் ஐயா. ஐயா ஐயா